அதை படித்தபோது பலர் அதிர்ச்சியடைந்தனர், ஏனெனில் அது ஏதோ ஒரு சாதாரண அறிக்கை அல்ல. எலன் ஒயிட் எதைக் கண்டாரோ, எதை விவரித்தாரோ, அட்வென்டிஸ்ட் முன்னோடிகள் கடந்த 150 ஆண்டுகளுக்கும் மேலாக எதை அறிவித்து வருகிறார்களோ அதுதான் அது. நீங்கள் ஒரு அட்வென்டிஸ்டாக இருந்தால், ஓய்வு நாளை கடைப்பிடிப்பவராக இருந்தால், பெரும் போராட்டத்தை பற்றி அறிந்திருந்தால் இதை பார்க்க வேண்டும், ஏனெனில் இப்போது நடப்பது தற்செயலானதல்ல. இது ஒரு அடையாளம். இந்த வீடியோவின் இறுதி வரை காத்திருங்கள், ஏனெனில் நான் உங்களுக்கு காட்டப்போகும் விஷயம் வரும் மாதங்களை நீங்கள் பார்க்கும் விதத்தை மாற்றும். வரவேற்கிறோம். நீங்கள் முதல் முறையாக இங்கு வந்திருந்தால் இந்த சேனல் ஒரு நோக்கத்திற்காகவே உள்ளது. நமது காலத்தின் அடையாளங்களை விவிலிய தீர்க்கதரிசனத்துடனும் எலன் ஒயிட்டின் எழுத்துக்களுடனும் இணைப்பதே அது. நாங்கள் பயத்தை பரப்புவதில்லை. நாங்கள் பொய்ச் செய்திகளை உருவாக்குவதில்லை. இன்றும் அது மாறாது. ஆனால் நான் இப்போது முன்வைக்கப் போவது உண்மையானது. இது ஆவணப்படுத்தப்பட்டுள்ளது மற்றும் ஒவ்வொரு கண்டத்திலும் உள்ள அட்வென்டிஸ்ட் சமூகங்களில் பரவி வருகிறது. மார்ச் 2026 இல் மே 2025 இல் தேர்ந்தெடுக்கப்பட்ட புதிய போப் லியோ 14க்கு கூறப்பட்ட கருத்துக்கள் அட்வென்டிஸ்டுகள் நீண்டகாலமாக எதிர்பார்க்கும் ஒன்றைச் சொன்னது. ஞாயிற்றுக்கிழமையே உண்மையான கர்த்தருடைய நாள் என்றும் 7ஆம் நாள் ஓய்வு நாள் என்பது பண்டைய இஸ்ரேலுக்கு மட்டுமே கட்டுப்படுத்தப்பட்ட ஒரு நடைமுறை என்றும் இன்று கிறிஸ்தவர்களுக்கு அதில் அதிகாரம் இல்லை என்றும் கூறப்பட்டது. முதலாவதாக நான் உங்களிடம் நேர்மையாக இருக்க வேண்டும். இந்த சேனல் துல்லியத்தன்மைக்கு கடமைப்பட்டுள்ளது. இந்த அறிக்கை மத ஊடகங்கள் மற்றும் சமூக வலைதளங்கள் வழியாக பரவி வருகிறது. விவிலிய மற்றும் தீர்க்கதரிசன ரீதியாக தீவிரமான ஈடுபாட்டை கோரும் ஒரு வளர்ச்சியாக நாங்கள் இதை புகாரளிக்கிறோம். இது ஒரு அதிகாரப்பூர்வ ஆவணமாக மாறினால் தாக்கம் இன்னும் அதிகமாக இருக்கும். ஆனால் இந்த நிலையின் இறையியல் உள்ளடக்கத்தைப் பற்றி என்ன சொல்ல? இது புதியதல்ல. இது ரோமின் வரலாற்று ரீதியான நிலைப்பாடு. புதியது என்னவென்றால் நேரம், சூழல் மற்றும் இது கூறப்படும் உலகளாவிய மத காலநிலைதான். அதுதான் உங்களை வியப்பில் ஆழ்த்தும், ஏனெனில் எலன் ஒயிட் இந்த தருணத்தை பொதுவான வார்த்தைகளில் விவரிக்கவில்லை. இப்போது நடக்கும் அனைத்தின் துல்லியமான கட்டமைப்பை அவர் விவரித்தார். இந்த வீடியோவில் ஞாயிற்றுக்கிழமை பற்றி ரோம் வரலாற்று ரீதியாக தனது சொந்த வார்த்தைகளால் என்ன அறிவித்தது என்பதை கண்டறியப் போகிறீர்கள். தற்போதைய தருணம் ஏன் இதற்கு முன்பு நடந்த எதனுடனும் ஒப்பிட முடியாததாக இருக்கிறது. ஓய்வு நாளை மையமாகக் கொண்ட இறுதி மோதல் குறித்து எலன் ஒயிட் என்ன முன்னறிவித்தார்? ஒரு அட்வென்டிஸ்டாக இந்த அடையாளத்திற்கு நீங்கள் எவ்வாறு பதிலளிக்க வேண்டும்? கவனியுங்கள், ஏனெனில் அடுத்து வரப்போவது வெறும் கோட்பாடு அல்ல. இது தீர்க்கதரிசனத்தை நிறைவேற்றும் வரலாறு. இதில் ஆச்சரியம் ஏதுமில்லை. இது ஆவணப்படுத்தப்பட்ட வரலாற்று நிலைப்பாடு. போப் லியோ 14 சொன்னதாக கூறப்படுவதை பற்றி விவாதிக்கும் முன், கத்தோலிக்க திருச்சபை ஏற்கனவே அதிகாரப்பூர்வமாக, இரகசியமின்றி எழுத்துப்பூர்வமாக என்ன கூறியுள்ளது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனெனில் ஞாயிறு குறித்த ரோமின் நிலைப்பாடு புதியது அல்ல. இது வரலாற்று பதிவுகளில் உள்ளது, மேலும் இது பெரும்பாலான மக்கள் உணர்ந்ததை விட மிகவும் துணிச்சலானது. கத்தோலிக்க திருச்சபையின் மறைக்கல்வி புத்தகம் பத்தி 2194 இல் இவ்வாறு கூறுகிறது: திருச்சபை ஆண்டவரின் நாளான ஞாயிற்றுக்கிழமையை கொண்டாடுகிறது. இது விசுவாசிகள் ஒன்றுகூடி கடவுளை வணங்கும் புனிதமான ஓய்வு நாளாகும். இரட்டை மேற்கோள்குறி: கத்தோலிக்க திருச்சபையின் மறைக்கல்வி புத்தகம் பத்தி 2194. இது கத்தோலிக்கர்களுக்கு சர்ச்சைக்குரியது அல்ல. இது நிறுவப்பட்ட கோட்பாடு. ஆனால் இன்னும் ஆழமாக ஆராயுங்கள். கத்தோலிக்க தலைவர்களே தயாரித்த வரலாற்று ஆதாரங்களுக்குச் செல்லுங்கள். 1893 இல் பால்டிமோர் கார்டினல் ஜேம்ஸ் கிப்பன்ஸ் ஞாயிற்றுக்கிழமைக்கான விவிலிய அதிகாரம் எங்கே உள்ளது என்று கேட்ட ஒரு புராட்டஸ்டன்ட் நபருக்கு பதிலளித்தார். பதில் நேரடியாக இருந்தது. நீங்கள் விவிலியத்தை ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்துதல் வரை வாசிக்கலாம். ஞாயிற்றுக்கிழமையை புனிதப்படுத்துவதற்கு அதிகாரம் அளிக்கும் ஒரு வரியை கூட நீங்கள் காண மாட்டீர்கள். வேதாகமம் ஓய்வு நாளின் மத அனுசரிப்பை வலியுறுத்துகிறது, அந்த நாளை நாம் ஒருபோதும் புனிதப்படுத்தவில்லை. கார்டினல் ஜேம்ஸ் கிப்பன்ஸ், நமது பிதாக்களின் நம்பிக்கை, 1893 பக்கம் 89. இதை மீண்டும் வாசியுங்கள். ஒரு கத்தோலிக்க கார்டினல், விமர்சனமாக அல்ல, அதிகாரப்பூர்வமான அறிக்கையாக, ஞாயிற்றுக்கிழமைக்கு விவிலிய அடிப்படை இல்லை என்றும், இந்த மாற்றத்தை மேற்கொள்ள திருச்சபைக்கு அதிகாரம் உண்டு என்றும் ஒப்புக்கொண்டார். பீட்டர் கைமேன் தனது 1946 ஆண்டு கத்தோலிக்க கோட்பாட்டின் மனமாறியவர்களுக்கான கையேட்டில் இன்னும் நேரடியாக கூறினார்.
கேள்வி: ஆண்டவரின் நாள் எது? பதில்: சனிக்கிழமை. கேள்வி: நாம் ஏன் சனிக்கிழமைக்கு பதிலாக ஞாயிற்றுக்கிழமையை கடைபிடிக்கிறோம்? பதில்: ஏனெனில் கத்தோலிக்க திருச்சபை புனிதத்தன்மையை சனிக்கிழமையிலிருந்து ஞாயிற்றுக்கிழமைக்கு மாற்றியது. பீட்டர் கைமேன், கத்தோலிக்க கோட்பாட்டின் மனமாறியவர்களுக்கான கையேடு, 1946, பக்கம் 50. கத்தோலிக்க திருச்சபை இதை மறைக்கவில்லை. அது பெருமையுடன் இதை அறிவிக்கிறது. மேலும் போப் லியோ 14 சொந்தமான அறிக்கை ஏன் இவ்வளவு முக்கியமானது என்றால், நாம் புதிய எதைப் பற்றியும் பேசவில்லை. ரோம் எப்போதும் கடைபிடித்து வந்த ஒன்றை 2026 இல் மீண்டும் உறுதிப்படுத்துவதைப் பற்றி பேசுகிறோம், ஆனால் இப்போது முற்றிலும் மாறுபட்ட உலகளாவிய சூழலில். இந்த நேரம் ஏன் இவ்வளவு முக்கியமானது? இதைத்தான் நாம் இப்போது பார்க்கப் போகிறோம். இந்த அறிக்கை வரும் உலகளாவிய சூழல். நிறுவனங்களின் மீதான நம்பிக்கை மிக குறைந்த அளவில் உள்ள உலகில் நாம் வாழ்கிறோம். அரசாங்கங்கள், ஊடகங்கள், அரசியல் தலைவர்கள் அனைவரும் நம்பகத்தன்மை நெருக்கடியை எதிர்கொள்கின்றனர். அதே நேரத்தில், முரண்பாடாக மனிதகுலத்தின் ஆன்மீக பசி நவீன வரலாற்றில் மிக உயர்ந்த நிலைகளில் ஒன்றாக உள்ளது. மக்கள் அர்த்தத்தை தேடுகிறார்கள், அதிகாரத்தை தேடுகிறார்கள், குழப்பத்திற்கு தெளிவை கொண்டுவரும் ஒன்றை தேடுகிறார்கள். இந்த வெற்றிடத்தில்தான் மத நிறுவனங்கள் பேசுகின்றன. மேலும் வாடிகன் ஆண்டவரின் நாளை பற்றியும், எது புனிதமானது என்பதையும், மனிதகுலம் தங்கள் நேரத்தை எவ்வாறு ஒழுங்குபடுத்த வேண்டும் என்பதையும் பற்றி பேசும்போது மக்கள் அதை கேட்கிறார்கள். இப்போது ஐரோப்பாவில் என்ன நடக்கிறது என்று பாருங்கள். ஐரோப்பிய சண்டே அலையன்ஸ் யூரோப்பியன் சண்டே அலையன்ஸ் என்பது தேவாலயங்கள், தொழிலாளர் சங்கங்கள் மற்றும் சிவில் அமைப்புகளை ஒன்றிணைக்கும் ஒரு கூட்டணியாகும். இது அனைத்து ஐரோப்பிய ஒன்றிய உறுப்பு நாடுகளிலும் ஞாயிற்றுக்கிழமையை பொது ஓய்வு நாளாக பாதுகாக்க வாதாடுகிறது. இதற்கான வாதங்கள் சமூகவியல் சார்ந்தவை, அதாவது வேலை, வாழ்க்கை சமநிலை, குடும்ப ஒற்றுமை மற்றும் கலாச்சார அடையாளம் போன்றவை. ஆனால் ஞாயிற்றுக்கிழமையை கர்த்தருடைய நாள் என்று ஒரு உயர்மட்ட மத அறிக்கை இந்த அரசியல் மற்றும் சமூக இயக்கத்துடன் இணையும்போது நாம் இறையியலை தாண்டிய ஒன்றை காண்கிறோம். எலன் ஒயிட் விவரித்த அந்த ஒன்றிணைப்பைத்தான் நாம் காண்கிறோம். மகா போராட்டத்தின் இந்த தருணத்தை பற்றி எலன் ஒயிட் கூறியதை இன்று வாசிக்கும் எவரையும் வியக்க வைக்கும் துல்லியத்துடன் அவர் எழுதியுள்ளார். புரோட்டஸ்டன்டிசம் ரோமின் கரத்தை பற்ற தன் கையை நீட்டும்போது, அது அந்த இடைவெளியை கடந்து ஆவிக்குரிய சக்தியுடன் கைகுலுக்கும்போது, இந்த மும்மடங்கு கூட்டணியின் செல்வாக்கின் கீழ் நமது நாடு அதன் அரசியலமைப்பின் ஒவ்வொரு கொள்கையையும் ஒரு புரோட்டஸ்டன்ட் மற்றும் குடியரசு அரசாங்கமாக நிராகரித்து, போப்பின் பொய்களையும் மூடநம்பிக்கைகளையும் பரப்ப வழிவகை செய்யும்போது, அப்போது மிருகத்தின் செயல்பாட்டிற்கான நேரம் வந்துவிட்டது என்றும் முடிவு நெருங்கிவிட்டது என்றும் நாம் அறியலாம். எலன் ஒயிட், தி கிரேட் கண்ட்ரோவர்சி, பக்கம் 588. மும்மடங்கு கூட்டணி, ரோம் அரசு, புரோட்டஸ்டன்டிசம். நாம் இறுதி நிறைவேற்றத்தை எட்டிவிட்டோம் என்று நான் கூறவில்லை. எலன் ஒயிட் நம்மை ஒருபோதும் பரபரப்பான வதந்திகளுக்கு அழைக்கவில்லை, ஆனால் அவர் விவரித்த கூறுகள் ஒன்றிணைந்து வருகின்றன என்றுதான் கூறுகிறேன். மேலும் இந்த மோதலின் மையப்புள்ளி என்னவாக இருக்கும் என்பது குறித்து அவர் தெளிவாக இருந்தார். ஓய்வு நாள், சப்பாத் பற்றிய கேள்வி விசுவாசத்தின் பெரும் சோதனையாக இருக்கும், ஏனெனில் இதுதான் மிகவும் கடுமையாக எதிர்க்கப்படும் சத்தியத்தின் புள்ளியாகும். இந்த இறுதி சோதனை வரும்போது, தேவனுக்கு பணிவிடை செய்பவர்களுக்கும் செய்யாதவர்களுக்கும் இடையே பிரிவினைக்கோடு தெளிவாக வரையப்படும். எலன் ஒயிட், தி கிரேட் கான்ட்ரவர்சி, பக்கம் 605. நீங்கள் இதை கேட்கிறீர்களா? இது ஏதோ ஒரு சாதாரண சோதனை அல்ல. இது ஓய்வு நாளை பற்றியது. இதை எலன் ஒயிட் 19ஆம் நூற்றாண்டிலேயே எழுதிவிட்டார். 20ஆம் அல்லது 21ஆம் நூற்றாண்டின் எந்த போப்புக்கும் பல தசாப்தங்களுக்கு முன்பே அவர் இதை கூறிவிட்டார். பொறுத்திருங்கள், இந்த வீடியோவின் மிக முக்கியமான பகுதியை தொடர்வதற்கு முன் உங்கள் நேரத்திலிருந்து 30 நொடிகள் தேவை. நீங்கள் கேட்பது உங்கள் மனதை தொடுகிறதென்றால், இது தற்செயலான நிகழ்வல்ல, இது முக்கியமானது என்று நீங்கள் உணர்ந்தால், உடனே பின்வருவனவற்றைச் செய்யுங்கள். அந்த லைக் பட்டனை அழுத்துங்கள், ஏனென்றால் நீங்கள் இப்போது செயல்பட்டால் மட்டுமே யூடியூப் இந்த வீடியோவை இன்னும் அதிகமான மக்களுக்கு காட்டும். இன்று இதை கேட்க வேண்டிய அட்வென்டிஸ்டுகள் பலர் உள்ளனர். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் அறிவிப்பு மணியை நோட்டிஃபிகேஷன் பெல் ஆன் செய்யுங்கள். இதை போன்ற தீர்க்கதரிசன உள்ளடக்கம் அனைவரின் காலவரிசையிலும் டைம்லைன் காட்டப்படாது. அல்காரிதம் அதை வடிகட்டி விடுகிறது. அறிவிப்பு மணியை ஆன் செய்வது நீங்கள் எதையும் தவறவிடாமல் இருப்பதை உறுதி செய்கிறது. மேலும் ஒரு கருத்து, காமெண்ட் பதிவிடுங்கள். நான் ஓய்வு நாளை கடைபிடிக்கிறேன், நான் பின்வாங்க மாட்டேன். இது எனக்காக மட்டுமல்ல. இந்த மோதல் உருவாகத் தொடங்கும் தருணத்தில் இது ஒரு ஆன்மீக அறிவிப்பாகும்.
இப்போது உங்களை ஆச்சரியப்படுத்தப் போகும் விஷயம் இதோ. வேதாகமவாதம் சனிக்கிழமையா அல்லது ஞாயிற்றுக்கிழமையா? ஓய்வு நாள் சீனாயில் நிறுவப்படவில்லை. 7ஆம் நாள் ஓய்வு நாளுக்கு எதிரான பொதுவான வாதம் இதுதான். இது இஸ்ரவேலர்களுக்காக மட்டுமே இருந்தது. புதிய ஏற்பாடு ஒரு புதிய ஒழுங்கை கொண்டு வந்தது. இந்த வாதத்தை மதிப்போம், கருத்துகளால் அல்ல, வேதவசனங்களால் பதிலளிப்போம். ஆதியாகமம் 2 மற்றும் 3. தேவன் தாம் செய்த கிரியையை 7ஆம் நாளிலே முடித்தார். அப்படியே அவர் தாம் செய்த சகல கிரியைகளையும் முடித்து 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். தேவன் 7ஆம் நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார், ஏனெனில் தேவன் சிருஷ்டித்த சகல கிரியைகளையும் செய்து முடித்த பின்பு அந்த நாளிலே ஓய்ந்திருந்தார். ஆதியாகமம் 2:2-3. ஆபிரகாமுக்கு முன்பே, மோசேக்கு முன்பே, இஸ்ரவேல் ஒரு தேசமாக உருவாவதற்கு முன்பே, தேவன் 7ஆம் நாளை பரிசுத்தமாக பிரித்தெடுத்தார். ஓய்வு நாள் ஒரு குறிப்பிட்ட இனக்குழுமத்திற்காக உருவாக்கப்படவில்லை. இது படைப்பின் வாரத்தின்போது மனிதகுலம் அனைத்திற்காகவும் உருவாக்கப்பட்டது. மேலும் யாத்திராகமம் 20 உள்ள 4வது கட்டளை புதிய எதையும் அறிமுகப்படுத்தவில்லை. அது ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக என்று கூறுகிறது. ஏற்கனவே இருந்த ஒன்றைத்தான் நீங்கள் நினைவுபடுத்த முடியும். இயேசுவும் ஓய்வு நாளும். இயேசு ஓய்வு நாளை கடைப்பிடித்தார். லூக்கா அதிகாலை 4:16 கூறுகிறது, அவர் தம்முடைய வழக்கத்தின்படியே ஓய்வு நாளிலே ஜெபாலயத்திற்குள் பிரவேசித்தார். பரிசேயர்கள் அவரை எதிர்த்தபோது இயேசு ஒருபோதும் இந்த நாள் மாறும் என்று சொல்லவில்லை. அவர் சட்டத்தின் தவறான பயன்பாடுகளை திருத்தினாரே தவிர சட்டத்தையே மாற்றவில்லை. மத்தேயு காலை 5:17 இல் இயேசு அறிவித்தார், நியாயப்பிரமாணத்தையானாலும் தீர்க்கதரிசிகளின் உபதேசத்தையானாலும் அழிக்க வந்தேன் என்று எண்ணாதிருங்கள். நான் அவைகளை அழிக்க அல்ல, நிறைவேற்றவே வந்தேன். இரட்டை மேற்கோள்குறி. வானமும் பூமியும் ஒழிந்து போகுமுன் நியாயப்பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேறும் வரைக்கும் அதில் ஒரு சிறு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒழிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்குச் சொல்லுகிறேன். மத்தேயு காலை 5:17-18. நிறைவேற்றுவது என்பது ஒழிப்பது அல்ல. இயேசு ஓய்வு நாளை மாற்றும்படி கட்டளையிட்டதாக நற்செய்தி நூல்களில் ஒரு வசனம் கூட இல்லை. மாற்றம், அதை செய்தது யார், ஏன் ஞாயிற்றுக்கிழமைக்கு மாறியது என்பது 2ஆம் மற்றும் 4ஆம் நூற்றாண்டுகளுக்கு இடையில் படிப்படியாக வளர்ச்சியடைந்தது. கி.பி. 360 இல் லவோதிக்கேயா சங்கம் கிறிஸ்தவர்களை ஓய்வு நாளில் வேலை செய்யவும் ஞாயிற்றுக்கிழமை ஓய்வெடுக்கவும் அறிவுறுத்தியது. இதுவே வரலாற்று மைல்கல்லாக அடிக்கடி குறிப்பிடப்படுகிறது. அதற்கு முன்பாக கி.பி. 321 இல் பேரரசர் கான்ஸ்டன்டைன் ரோமானிய பேரரசில் முதல் ஞாயிற்றுக்கிழமை சட்டத்தை பிறப்பித்தார். ஏகாதிபத்திய மற்றும் திருச்சபை அதிகாரங்களின் ஒருங்கிணைப்பு இந்த மாற்றத்தை கொண்டு வந்தது. தானியேல் காலை 7:25 இந்த வகையான அதிகாரத்தைப் பற்றி முன்பே எச்சரித்திருந்தது. அவன் உன்னதமானவருக்கு விரோதமாய் வார்த்தைகளை பேசி, உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களை ஒடுக்கி, காலங்களையும் சட்டங்களையும் மாற்ற நினைப்பான். தானியேல் காலை 7:25. மாறும் காலங்களும் சட்டமும். 4வது கட்டளை சரியாக அதைத்தான் குறிக்கிறது, அதாவது கடவுளின் சட்டத்தால் ஒதுக்கப்பட்ட ஒரு குறிப்பிட்ட காலம் 7ஆம் நாள். இது ஒரு புதிய விளக்கம் அல்ல. இது சீர்திருத்தவாதிகளின் புரிதலாக இருந்தது. 1840களில் அட்வென்டிஸ்ட் முன்னோடிகள் கற்பித்தது இதுவே. 2026 இல் ஞாயிற்றுக்கிழமை குறித்த பாப்பரசரின் அறிக்கை ஒரு எச்சரிக்கை அறிகுறியாக ஒலிக்கிறது. கடவுளின் முத்திரை மற்றும் மிருகத்தின் முத்திரை. அட்வென்டிஸ்ட் இறையியலில் ஓய்வு நாள் குறித்த விஷயம் 2ஆம் பட்சமானது அல்ல. அது மிக முக்கியமானது. எல்லன் ஒயிட் ஓய்வு நாளை கடவுளின் சட்டத்தின் முத்திரையாக அடையாளம் காட்டினார். படைப்பாளரை அடையாளம் காணும் ஒரே கட்டளை அதுவே. அவர் யார், அவருடைய அதிகாரத்தின் அடிப்படை என்ன, எதை அவர் காலத்தோடு பொறித்தார் என்பது அதுவே. அவர் தி கிரேட் கான்ட்ரோவர்சி நூலில் எழுதினார், கடவுளின் படைப்பு பணியின் நினைவுக்குறியாக ஓய்வு நாள் அவரை வானத்தையும் பூமியையும் படைத்தவராக காட்டுகிறது. எனவே இது கடவுளுக்கு கீழ்ப்படிவதற்கும் விசுவாசமாக இருப்பதற்கும் ஒரு அடையாளமாகும். ஓய்வு நாளை கடைப்பிடிப்பவர்கள் தாங்கள் ஆண்டவரின் ஊழியர்கள் என்பதை இதன் மூலம் வெளிப்படுத்துகிறார்கள். இரட்டை மேற்கோள்குறி. எல்லன் ஒயிட், தி கிரேட் கான்ட்ரோவர்சி, பக்கம் 438. இறுதி நிகழ்வு குறித்து, அதாவது உலகளாவிய அழுத்தம் அதிகரிக்கும் போது, ஞாயிற்றுக்கிழமை சட்டப்பூர்வமாக்கப்படும் போது, உலகம் ஓய்வு நாளை பற்றியும் கடவுளின் கட்டளைக்கும் அதற்கும் உள்ள முரண்பாட்டை பற்றியும் அறிந்திருக்கும் போது, கடவுளின் கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் மனித கட்டளைக்கு கீழ்ப்படியும் அனைவரும் மிருகத்தின் முத்திரையை பெறுவார்கள். எல்லன் ஒயிட், தி கிரேட் கான்ட்ரோவர்சி, பக்கம் 449. கவனியுங்கள், ரோம் ஏதாவது சொல்லும்போது அந்த முத்திரை திணிக்கப்படுவதில்லை.
ஒரு சட்டம் இருக்கும்போது, கட்டாயம் இருக்கும்போது, கடவுளின் கட்டளையை விட மனித பாரம்பரியத்தை ஒரு நபர் தேர்ந்தெடுக்கும்போது அது நடைமுறைக்கு வருகிறது. நாம் இன்னும் அந்த நிலையை அடையவில்லை. ஆனால் அந்த தருணத்திற்கு முன் என்ன நடக்கும் என்று எல்லன் ஒயிட் நமக்கு கூறியுள்ளார். நாம் இப்போது அதை காண்பதுதான். நிலையை உறுதிப்படுத்துதல், ஞாயிற்றுக்கிழமையின் மீது ரோமின் அதிகாரத்தை மீண்டும் வலியுறுத்துதல், அரசியல் அமைப்புகளுடன் அதிகரித்து வரும் ஒன்றிணைப்பு. மீதியானவர்கள். இந்தச் சூழலுக்கு மத்தியில் எல்லன் ஒயிட் ஒரு மக்களைப் பற்றி கூறுகிறார். அவர்கள் ஒரு சங்கம் அல்ல, ஒரு மேல்தட்டு குழு அல்ல, மீதியானவர்கள், மற்றவர்கள் பின்வாங்கும்போது நிலைத்திருப்பவர்கள். வெளிப்படுத்துதல் மதியம் 2:12 கடவுளுடைய கட்டளைகளையும் இயேசுவினுடைய விசுவாசத்தையும் காத்துக்கொள்ளுகிற பரிசுத்தவான்களின் பொறுமை இதோ. வெளிப்படுத்துதல் மதியம் 2:12 பிரிக்க முடியாத 2 அம்சங்கள், கட்டளைகளை கடைப்பிடித்தல் மற்றும் இயேசுவின் விசுவாசத்தை கொண்டிருத்தல். இது சட்டவாதம் அல்ல, ஏனெனில் இது கிறிஸ்துவில் நிறுவப்பட்டுள்ளது. இது வெறும் உணர்ச்சியும் அல்ல, ஏனெனில் இது கடவுளின் சட்டத்திற்கு கீழ்ப்படிதல் ஆகும். இது இரண்டும் சேர்ந்தது. அழுத்தம் வரும்போது உறுதியாக நிற்கப் போகும் அட்வென்டிஸ்டின் குணம் இதுவே. எல்லன் ஒயிட் டெஸ்டிமோனிஸ் ஃபார் த சர்ச், டெஸ்டமெனிஸ் ஃபார் த சர்ச், தொகுதி 5 இல் எழுதினார். கடவுளின் கட்டளைகளையும் இயேசுவின் விசுவாசத்தையும் கடைப்பிடிப்பவர்கள் அவர்களுக்கு எதிராக கோபம் கொண்ட டிராகனின் எதிர்ப்பை மேலும் மேலும் உணருவார்கள். ஓய்வு நாளை கடைப்பிடிக்கும் மக்களை சாத்தான் தனது சிறப்பு வெற்றியாக கருதுகிறான். எலன் ஒயிட் டெஸ்டிமனிஸ் ஃபார் தி சர்ச், தொகுதி 5, பக்கம் 473. நீங்கள் அந்த சிறப்புமிக்க வெற்றி. அதனால்தான் ஓய்வு நாளை கடைப்பிடிப்பதற்கு ஒரு விலை தேவைப்படுகிறது. அதனால்தான் அதை கடைப்பிடிப்பது சக ஊழியர்களுக்கும் குடும்ப உறுப்பினர்களுக்கும் உலகிற்கும் விளக்கமளிக்க வேண்டியதை கோருகிறது. அதனால்தான் நீங்கள் உறுதியுடன் கடைப்பிடிக்கும் ஒவ்வொரு ஓய்வு நாளும் ஒரு தீர்க்கதரிசன அறிவிப்பாக அமைகிறது. நடைமுறை செயல்பாடு. திடமான பதில்களுக்காக நீங்கள் இப்போது என்ன செய்ய வேண்டும்? முதலாவதாக, மேலோட்டமான நம்பிக்கை இனி வேண்டாம். உங்கள் நம்பிக்கை கலாச்சார பழக்கவழக்கம், குடும்ப மரபு அல்லது எப்போதும் நடப்பது போல தேவாலயத்திற்குச் செல்வது ஆகியவற்றின் அடிப்படையில் இருந்தால் வரவிருக்கும் காலத்திற்கு அது போதாது. அட்வென்டிஸ்ட் முன்னோடிகள் மக்களை இறைவனின் வார்த்தையின் மீது மட்டுமே அமைந்த நம்பிக்கைக்கு அழைத்தனர். சோலா ஸ்கிரிப்டுரா, சோல ஸ்கிரிப்சர, அந்த அழைப்பு இப்போது முன்னெப்போதையும் விட அவசியமானது. இரண்டாவதாக, ஓய்வு நாளை ஒரு நங்கூரமாக கொள்ளுங்கள். இது வெறும் ஒரு நாள் மட்டுமல்ல. இது படைப்பாளருடன் நிகழும் ஒரு வாழ்வின் சந்திப்பு. நீங்கள் ஓய்வு நாளை தீவிரமாக கடைப்பிடிக்கும்போது, அதற்கு ஒரு விலை கொடுக்கும்போது, அது விளக்கமளிக்க வேண்டிய சூழலை உருவாக்கும்போது, அது உங்கள் வாரத்தின் காலத்தை தீர்மானிக்கும்போது, நீங்கள் அசைக்க முடியாத தெளிவான உறுதியை பெறுவீர்கள். ஏசாயா 58 ஓய்வு நாளை மகிழ்ச்சியான நாள் என்று அழைக்கிறது. அன்று நீங்கள் உங்கள் சொந்த விருப்பங்களை பின்தொடராமல் இறைவனில் உங்கள் மகிழ்ச்சியை கண்டடைவீர்கள். இந்த தருணத்திற்கு தேவையான கவனிப்பு அதுதான். மூன்றாவதாக, வேதத்தின் மற்றும் நடப்பு நிகழ்வுகளின் மாணவராக இருங்கள். ஒரு சதித்திட்ட கோட்பாட்டாளராகவோ அச்சமூட்டுபவராகவோ அல்ல. மாறாக வேதம் என்ன சொல்கிறது என்பதை அறிந்து, உலகம் அது விவரித்த திசையில் செல்வதை அடையாளம் காணக்கூடியவராக இருங்கள். தானியேல் புத்தகத்தை வாசியுங்கள். வெளிப்படுத்துதல் புத்தகத்தை வாசியுங்கள். தி கிரேட் கான்ட்ரவர்சி, த கிரேட் கன்ட்ராவர்சி புத்தகத்தை வாசியுங்கள். அறிவுசார் பயிற்சியாக அல்ல, ஆன்மீக தயாரிப்பாக வாசியுங்கள். நான்காவதாக, கண்டனம் செய்யாமல் அன்புடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். அட்வென்டிசத்தின் தீர்க்கதரிசன செய்தி அட்வென்டிஸ்ட் சபைகளுக்குள்ளேயே தங்கிவிட வேண்டியது அல்ல. வெளிப்படுத்துதல் 14 ஒவ்வொரு தேசம், இனம், மொழி மற்றும் மக்கள் கூட்டத்தாரையும் அழைக்கிறது. என்ன நடக்கிறது, அது ஏன் முக்கியமானது என்பதை நீங்கள் புரிந்து கொண்டால், அதை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு உண்டு. நான் சொன்னது சரிதான் என்ற மனப்பான்மையுடன் அல்ல, உண்மையான அன்புடனும் அவசரத்துடனும் பகிர்ந்து கொள்ளுங்கள். ஆகவே இதுதான் விஷயம். மார்ச் 2026 இல் போப் லியோ 14 மற்றும் ஞாயிற்றுக்கிழமை பற்றி சொல்லப்படுவது திடீரென வானத்திலிருந்து விழுந்தது அல்ல. இது 150 ஆண்டுகளுக்கு முன்பு விவரிக்கப்பட்ட ஒரு சித்திரத்தில் பொருந்தும் ஒரு துண்டு. ஞாயிற்றுக்கிழமை குறித்த தனது நிலையை ரோம் மறைப்பதில்லை. அது அதை நம்பிக்கையுடனும் வரலாற்று பெருமையுடனும் அறிவிக்கிறது. பகிரப்பட்ட ஒழுக்க நெறிகளுக்காக ஏங்கும் இந்த உலகம், ஞாயிற்றுக்கிழமையை பாதுகாக்க உதவும் அரசியல் இயக்கங்கள், ரோமுக்கு நெருக்கமாகச் செல்லும் புராட்டஸ்டன்ட் சபைகள் என அனைத்தும் சேர்ந்து எலன் ஒயிட் முன்னறிவித்த சூழலை உருவாக்கி வருகின்றன. நாம் இறுதி நிறைவேற்றத்தை இன்னும் அடையவில்லை. ஆனால் நாம் அந்த பாதையில் இருக்கிறோம். மீதமுள்ள கேள்வி போப்பை பற்றியது அல்ல. அது உங்களை பற்றியது.
ஓய்வு நாளை வெறும் சடங்காக விடுவீர்களா அல்லது படைப்பாளருக்கு காட்டும் விசுவாச பிரகடனமாக மாற்றுவீர்களா? பெரிய போராட்டத்தை கோட்பாட்டு அளவில் மட்டும் தெரிந்து வைத்திருப்பீர்களா அல்லது அது உங்கள் வாழ்க்கையில் நிஜமாகும்போது நீங்கள் தயாராக இருப்பீர்களா? எலன் ஒயிட் இந்த கதையின் முடிவை கண்டார். நிலைத்திருக்கும் மக்களை அவர் கண்டார், அவர்கள் அங்கு எப்படிச் சேர்ந்தார்கள் என்பதை அவர் விவரித்தார். வேதத்தை ஆராய்ந்து சத்தியத்தின் அன்பை தங்கள் இதயங்களில் ஏற்றுக்கொண்டவர்கள் மட்டுமே உலகை ஏமாற்றும் சக்திவாய்ந்த வஞ்சனைகளிலிருந்து பாதுகாக்கப்படுவார்கள். எலன் ஒயிட், தி கிரேட் கான்ட்ரவர்சி, மகா போராட்டம், பக்கம் 625. இந்த வீடியோவை இப்போதே பகிருங்கள். உங்கள் தேவாலயத்தின் வாட்ஸ்அப் குழுவிற்கு அனுப்புங்கள். தீர்க்கதரிசனங்களை படிக்கத் தொடங்கும் அந்த நண்பருக்கு, நீங்கள் ஏன் ஓய்வு நாளை கடைப்பிடிக்கிறீர்கள் என்று புரியாத அந்த குடும்ப உறுப்பினருக்கு அனுப்புங்கள். நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் இப்போதே செய்து அறிவிப்புகளை ஆன் செய்யுங்கள், ஏனெனில் அடுத்த வீடியோவும் இது போலவே முக்கியமானதாக இருக்கும். ஒரு லைக் கொடுங்கள். இதற்கு 2 வினாடிகள் மட்டுமே ஆகும். இது இந்த உள்ளடக்கத்தை இன்னும் பலரை சென்றடைய உதவும். மற்றும் நான் முடிவு வரை ஓய்வு நாளை கடைப்பிடிப்பேன் என்று ஒரு கமெண்ட் பதிவிடுங்கள். இது வெறும் வாசகம் அல்ல. இது மிக முக்கியமான தருணத்தில் செய்யப்படும் ஒரு பிரகடனம். நீங்கள் செல்வதற்கு முன் உங்களுக்காக நான் பிரார்த்தனை செய்கிறேன். பரலோக தந்தையே, இயேசுவின் நாமத்தில் இன்று இந்த வீடியோவை பார்த்த ஒவ்வொருவருக்காகவும் நான் ஜெபிக்கிறேன். ஓய்வு நாளில் உறுதியாக இருப்பவர்கள் அதன் காரணத்தை ஒருபோதும் மறந்துவிடாமல் இருக்கட்டும். இன்னும் தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு மனித மரபுகளை விட உமது வார்த்தை சத்தமாக ஒலிக்கட்டும். இந்த செய்தியை கேட்டவுடன் உணர்ந்தவர்களுக்கு அந்த உணர்வு அவர்களை மீண்டும் உமது வார்த்தைக்கும் படிப்புக்கும் ஜெபத்திற்கும் வழிநடத்தட்டும். நீங்கள் எச்சரித்த அதே திசையில் நகரும் இந்த உலகில் உமது மக்கள் உறுதியாக நிற்கட்டும். கொள்கை பெருமைக்காக அல்ல, உங்கள் மீதான அன்பினால். சம்பிரதாயத்திற்காக அல்ல, வேதாகம நம்பிக்கையினால். உமது ஓய்வு நாளை கடைப்பிடிக்கும் ஒவ்வொரு குடும்பத்தையும் பாதுகாக்கவும். தயக்கத்துடன் இருக்கும் ஒவ்வொரு இதயத்தையும் பலப்படுத்தவும். இறுதி சோதனை வரும்போது அது வரும் என்று எலன் ஒயிட் கூறியது போல, உமது கட்டளைகளையும் இயேசுவின் விசுவாசத்தையும் கடைப்பிடித்த மக்களாக எங்களை காணச் செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஆமென். காலம் குறைவாக உள்ளது. இயேசு திரும்பி வருகிறார். ஓய்வு நாளை கடைப்பிடியுங்கள். தீர்க்கதரிசனத்தை ஆராயுங்கள். உறுதியாக நில்லுங்கள். கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ராஜ்யத்தில் உங்களைச் சந்திப்போம்.